அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, சுகம் பல தரும் தமிழ் பா, சுவையோடு கவிதைகள் தா, தமிழே நாளும் நீ பாடு. அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. இந்த இனிமையான ஒரு விடுமுறை திருநாளில் கலைஞர் தொலைக்காட்சி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் தனது கோடான கோடி ரசிக பெருமக்களுக்காக ஒரு அற்புதமான தலைப்பை வழங்கி, ஒரு லீவு நாளில் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் லீவ் விடுறாங்க. அந்த சந்தோஷத்தையும் அதே நேரத்தில் நம்மை பற்றிய சில சிந்தனைகளையும் இணைத்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தமிழகத்தில் எத்தனை தொலைக்காட்சிகள் இருந்தாலும் ஜோதிட பகுதி இல்லாத ஒரே தொலைக்காட்சி கலைஞர் தொலைக்காட்சி மட்டும்தான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல பகுத்தறிவும் சுயமரியாதையும் உள்ள ஒரு தொலைக்காட்சியில் ஒரு விடுமுறை திருநாளில் நல்ல தலைப்பு, இன்றைய பிரச்சனைகளுக்கு பெரிதும் காரணம் வீட்டில் வந்த மாற்றமா சமூகத்தில் வந்த மாற்றமா, அதுதான் தலைப்பு. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை நினச்சி கூட பார்க்க முடியாது. யாருமே பிரச்சனை கொடுக்காம வாழ்க்கையே நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மனுஷன் ஒரு வாரத்தில் பைத்தியம் பிடிச்சிடும் அவனுக்கு. எல்லாருமே நல்லவங்களாக இருக்காங்க. பிள்ளைகள்லாம் வீட்டில் சொன்ன பேச்சா கேட்டுக்கிட்டே இருக்கான். பையனை இங்கே வாடா, வர்றேன்ப்பா, படிப்பா, படிக்கிறேன்ப்பா, ஃபஸ்ட் மார்க் வாங்கப்பா, வாங்கிடுறேன்ப்பா, வாங்கிட்டான். மனைவியை கூப்பிட்றீங்க, இங்கே வாம்மா, வர்றேங்க, காலில் விழுமா, விழுகிறேங்க, உனக்கு ஒரு வருஷத்துக்கு சேலையே வாங்கி தர மாட்டேம்மா, பரவாயில்லைங்க, ரொம்ப சந்தோஷங்க, சாப்பாடு நீ ஆக்க வேணாம்மா, நான் ஆக்குறேம்மா, ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லி சிரித்த முகத்தோடையே 24 மணி நேரமும் மனைவி. வெளியில் வந்தால் போலீஸ்காரரு அவர் எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டேங்கிறார். ஹெல்மெட் போடாமல் போனாலும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாரு, போட்டு போனாலும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாரு. போடாமல் போனால், போடலையா சார், ரொம்ப சந்தோஷம் சார், போயிட்டு வாங்க சார், சிக்னலை மீறிட்டீங்களா சார், ரொம்ப மகிழ்ச்சி சார், இனிமேல் மீறாதீங்க சார், போயிட்டு வாங்க சார். அரசியல்வாதிகள்லாம் லஞ்சம் கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிறாங்க, வேணாம் சார், 5 காசு கூட எனக்கு வேணாம் சார். இப்படி ஒரு உலகத்தை நீங்கள் கற்பனையிலையாவது பார்க்க முடியுமா? பிள்ளைன்னு வீட்டில் இருந்தால் அது பிரச்சனை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும், அப்போ தான் லைஃப் ஜாலியாக இருக்கும். பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை நம்மளால் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. இதை தான் இசைஞானி இளையராஜா ஒரு பாட்டில் பாடினார். அட வீட்டுக்கும் வீட்டுக்கும் வாசப்படி வேணும், பெரும் கூத்துக்கும் பாட்டுக்கும் தாள ஜதி வேணும், ஒரு வாசல் இல்லா வீடும் ஒரு தாளம் இல்லா கூத்தும், அட தருகிட்ட தருகிட்ட ததிங்கினத்தோம், அட வீட்டுக்கும் வீட்டுக்கும் வாசப்படி வேணும். அலையாடிடுமா கடல் மட்டம், அதை முத்தை எடுப்பவன் கஷ்டம், இந்த ஊருக்கும் தெரியாது. ஒன்னில்லாம ரெண்டும் இல்லை, ரெண்டு இல்லாம மூணும் இல்லை, ஓசையில்லா மணியும் இல்லை, ஆசையில்லா உடலும் இல்லை, வாசல் இல்லா வீடும் ஒரு தாளமில்லா கூத்தம், தத தருகிட்ட தருகிட்ட ததிங்கினத்தோம், அட வீட்டுக்கும் வீட்டுக்கும் வாசப்படி வேணும். வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி எப்படி இருக்கோ, பிரச்சனை இல்லா மனிதர்கள் இல்லை. சில பேர் சொல்லுவான், அவன்லாம் கொடுத்து வச்ச மாறாச்சு சார், எப்பட்றா படுத்தொன்னு தூங்கிறான் சார் அப்படிமா. படுத்தொன்னு தூங்குறான்னா அவனுக்கு பெரிய வியாதி இருக்குன்னு அர்த்தம். படுத்தொன்னு காலையில் வரைக்கும் தூங்காமல் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். எனக்கு தெரிஞ்சு ஒரு ரோட்டுக்கு இருக்கேன் பைத்தியக்காரன், அம்மைநாயக்கனூர்லேருந்து திண்டுக்கல் வரைக்கும் ராத்திரி பூரா நடந்துக்கிட்டே இருப்பான். ஈவினிங் 6 o'clock புறப்படுவார், மார்னிங் 6 o'clock படுத்துடுவார், அவ்வளோதான். ராத்திரி பூரா நடந்துக்கிட்டே இருக்கான் 20 வருஷமாக. ஆனால் அவன் இது வரைக்கும் எந்த பஸ்ஸுலையும் அடிபடலை. ஆனால் நல்ல புத்தி சுவாதீனம் உள்ளவன் பஸ்ஸில் அடிபடிச்சு ஆகிறான். இப்போ எனக்கு தெரியுது இவங்க இருக்கனா அல்லது இவங்க இருக்கணான்ட்டு.
படுத்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுது தூங்குறதுக்குன்னா அவன் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். அவனுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. அதை பற்றிய சிந்தனைகள் வராமல் ஒரு மனுஷன் இருக்கவே முடியாது. 15 கொட்டாய் விட்டாலும் முழிச்சே இருப்பாங்க. என்னன்னா அவ்வளவு விஷயங்கள், அவனுடைய பொறுப்புகள் நிறையா இருக்குன்னு அர்த்தம். அதனால் பிரச்சனை இல்லாத மனிதனை நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் நம்ம என்ன நினைப்போம்னா, அந்த நேரத்தில் ஒரு பிரச்சனை தீர்ந்தால் அதோட நம்ம பிரச்சனை முடிஞ்ச மாதிரி பேசிக்கிறோம். ஒரு மனிதனுக்கு எப்போது பிரச்சனை இல்லை என்று சொன்னால், அவன் இறுதி மூச்சை விடும் வரை ஒரு மனிதனுக்கு பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கு. அந்த பிரச்சனைகளுக்கு எது காரணம்? வீட்டில் நடக்கும் மாற்றமா அல்லது சமூகத்தில் நடக்கும் மாற்றமா? வீட்டில் நடக்கிற மாற்றம் என்னென்ன? ஒரு குழந்தை புதுசாக பிறந்துச்சுன்னா அது வீட்டில் நடக்கிற ஒரு நல்ல மாற்றம். வீட்டுக்கு யாராவது கல்யாணம் ஆகி ஒரு மருமக வருது, அது ஒரு நல்ல மாற்றம். அந்த மருமக திடீர்னு மாமியாரை அடித்து மண்டையில் கல்லை தூக்கி போட்டுருது, இது ஒரு நல்ல மாற்றமா? பிரச்சனை வந்துருச்சு வீட்டில். வீட்டில் ஒரு அப்பா, அவர் நல்லா இருந்தவர் திடீர்னு சவிக்கம் இல்லாமல் ஆஸ்பத்திரியில் படுத்த படுக்கையே ஆகிட்டார், இது ஒரு மோசமான மாற்றம். பல மாற்றங்கள் எல்லாம் வீட்டில் நடக்கும். சமுதாயத்தில் பல மாற்றம் நடக்கும். தேர்தல் நடக்கும். நம்ம நினைக்கிற கட்சி ஜெயிக்கும், நினைக்கிற கட்சி தோத்துரும். ஐயையோ நடக்கலையே, எப்படி ஆகிப்போச்சே. பிரேக்கிங் நியூஸ் பத்தாவதுக்கு 5 நிமிஷத்துக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கான். இவர் கைது, இவர் அங்கே போயிட்டார், இவர் இங்கே போயிட்டார், தலையில் கல்லை போட்டு மாமனார் கொலை, தந்தையை மகன் கொலை, நேற்று காலை நடந்த கொடூர சம்பவம் அப்படின்னு பிரேக்கிங் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சமுதாயத்திலையும் பல மாற்றங்கள் நடக்குது. இப்பொழுது பட்டிமன்றத்தினுடைய விவாதம் தொடங்குகிறது. இன்றைய பிரச்சனைகளுக்கு பெரிதும் காரணம் வீட்டில் நடந்த மாற்றமே என்ற அணியை துவக்கி வைத்து உங்கள் பலத்த கரவொலியோடு டாக்டர் ராஜதுரை உங்கள் முன்னால் பேச வருகிறார். வாங்க. நடுவர்களே, உலகத்திலேயே பெரிய ஸ்கூல் எது தெரியுமா? வீடு. உலகத்திலேயே பெரிய டீச்சர் யார் தெரியுமா? அம்மா. பெற்ற தாயை விட ஒரு சிறந்த ஆசிரியர் கிடையாது. எல்லாமே ஆரம்பிக்கிறது எல்லாமே வீட்டில் இருந்தால் ஆரம்பிக்கிறதுங்கிறத முதல்ல தெரியணும். திருநெல்வேலினா அல்வா, திருப்பாச்சினா அருவா, மதுரைனா மல்லி, திண்டுக்கல்னா பூட்டு, சிவகாசினா வேட்டு, எங்கள் ஊர் தூத்துக்குடினா உப்பு, கலைஞர் டிவி ரசிகர்னா நட்பு நட்பு நட்பு. கல்யாணம் முடிஞ்சதும் புருஷன் வீட்டுக்கு அனுப்பும்போது ஒரு பாட்டு போடுவாங்களானே, புருஷன் வீட்டில் வாழ போகும் பெண்ணே தங்கச்சி கண்ணே சில புத்திமதிகள் சொல்லுறேன் கேளு முன்னே. மாமனாரு மாமியார மதிக்கணும், மாலையிட்ட கணவனையே துதிக்கணும், சாமக்கோழி கூவையிலே முழிக்கணும், முழிச்சு சாணம் தொளிச்சு கோலம் போட்டு சமையல் வேலை துவக்கணும். புருஷன் வீட்டில் வாழ போகும் பெண்ணே தங்கச்சி கண்ணே சில புத்திமதிகள் சொல்லுறேன் கேளு முன்னே. 60 வருஷம் ஆச்சு இந்த பாட்டு எழுதினமே. ஒரு சுந்தரம் வாத்தியார்னு ஒரு வாத்தியார் சாமக்கோழி கூவையில் முழிக்கணும்னு சொல்லியிருக்கானே. வீட்டில் எந்த பொம்பளை தினமும் 4 மணிக்கு முழிக்கிறா? என் வீட்டுக்காரியை தவிர. நாளைக்கு சோத்துக்கு பாதுகாப்பு தேடிட்டார் பார்த்தீங்களா? 23 வருஷம் ஆச்சு. தினமும் 4 மணிக்கு அலாரம் வச்சு எழும்பிடுவா. எழும்பி என்ன எழுப்பி விட்டு அவாப்படுத்துருவா. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் அம்மா பதில் சொல்லுவாள்ல. 1 மணி நேரமாக கேட்போம், முட்டாத்தனமாலாம் கேள்வி கேட்போம். எதுக்குமா சாப்பிடணும்? சாப்பிட்டா தாண்டா சக்தி வரும். எதுக்குமா சக்தி வரும் வேணும்? அப்போ தாண்டா வேலை செய்ய முடியும். வேலை எதுக்குமா செய்யணும்னு கேட்டுகிட்டே இருப்போம். பொறுமையாக பதில் சொன்னாங்களா இல்லையா? அதனால தான் அன்னைக்கு சொன்னான். எப்படி சொன்னான்? பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தலைவன், துணையாக கொண்டு நீ நடைபோடு இன்று உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று, உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று. நல்ல பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே, நல்ல பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே அப்படின்னு நல்லதை சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. இன்னைக்கு வீட்டில் தாய் தப்புன்னு என்ன சொல்கிறான்? பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்காங்களே தவிர நல்ல மனிதர்களை சம்பாதிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கல. அன்றைக்கெல்லாம் எங்கள் அப்பா ஸ்கூலில் கொண்டு விடும்போது சொன்னார் வாத்தியார்கிட்ட, சார் பையன் படிக்கணும், அதுக்கு நீ என்னன்னாலும் செய்யுங்க, கண்ணை தவிர உரிச்சிருங்க மிச்சம் எல்லா இடமும். நான் அப்படி முழிக்கேன், கொலகார பயலாக இருப்பான் இருக்கு நம்ம அப்பன். கண்ணை தவிர மிச்சம் எல்லாத்தையும் உரிச்சிருக்கங்கிறாரு. ஏன்னா அவனுக்கு படிப்பு வரணும், ஒழுக்கம் வேணும்னு நினச்சாங்க.
இன்னைக்கு பையனை அடிக்க முடியுதா? அன்றைக்கி எங்கள் காலேஜில் ஒருத்தன் எழுதி வச்சுட்டான், காதலிக்கிறது லவ் பண்ணவனை ஏன்டா இந்த வயசில் லவ் பண்ணுன்னு சொன்னதுக்கு எழுதி வச்சுட்டு என் ஷாவுக்கும் அவள் ஷாவுக்கும் காரணம் இந்த வாத்தியார்னு எழுதி லெட்டர் உள்ளே வச்சுருக்கான். நல்ல வேளை ஒரு வாத்தியார் பார்த்தாரு, பார்த்து எடுத்து வச்சு அவன்கிட்ட காலில் விழுந்து கும்பிட்டு, இனிமேல் உன் விஷயத்தில் தலையிட மாட்டேன்டா, கிழிச்சு போடுறான்னு கிழிச்சு போட வேண்டியிருக்கு. நடுவர்களே, இன்றைக்கி ஏன் அதுக்கெல்லாம் காரணம் என்ன? தாய் தகப்பன்ட்ட கிடைக்காத அன்பு எங்கோ சமுதாயத்தில் கிடைக்கும். அப்போ தாய் தகப்பன்ட்ட கிடைக்காதனால தான் அவன் வந்து அன்பை எங்கே ஒரு தேடுறான், காதலித்த தேடுறான். ஆசிரியரை மதிக்க மாட்டாங்க நடுவர்களே. இன்றைக்கி பிரச்சனை ஆரம்பிக்கிறது வீட்டில். ஏன்னா கூட்டு குடும்பம் செதஞ்சு போச்சு. உங்களுக்கெல்லாம் தெரியுமில்ல, கூட்டு குடும்பம் இன்றைக்கி எங்கேயாவது தேடி பிடிச்சாலும் கிடைக்குமாங்க? அன்றைக்கெல்லாம் வீட்டுக்குள்ளே யாராவது புதுசாக வந்தால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? எல்லாத்தையும் அறிமுகப்படுத்துவாங்க. இதான் எங்கள் தாத்தா, இது எங்கள் சின்ன தாத்தா, இது எங்கள் பாட்டி, அது பெரியம்மா, இது சித்தி, இது சித்தப்பா, இது மாமா, இது பேரப்பிள்ளைங்க அப்படின்னு மனிதர்களை அடையாளம் காட்டிய நாள் அந்த நாள். இன்றைக்கி வீட்டில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இதான் புதுசாக வாங்கின ஃப்ரிட்ஜ், டபுள் டோர் ஃப்ரிட்ஜ், இது வாஷிங் மிஷின், ஃப்ரண்ட் லோடு. இப்படி மிஷின்களை அடையாளப்படுத்தி காட்டக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வந்துட்டுனா, இன்றைக்கி பிரச்சனை நாட்டில் இல்லைங்க, வீட்டில் என்று கூறி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் வாய்மொழி கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வீடு தான் பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு அருமையாக டாக்டர் ராஜதுரை தன்னுடைய முதல் விவாதத்தை எடுத்து வச்சுருக்கார். வீட்டில் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி எல்லாம் நடக்காது. வீட்டில் பல பிரச்சனைகள் நடக்குது. அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்த நாட்டு பிரச்சனையை ஒரு மனுஷன் எப்படியா சிந்திப்பான் கேட்டார் ராஜதுரை. அதுக்கு பதில் சொல்லணும். உங்களுடைய ஆரவாரத்தோடு ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து அருமை சகோதரி திருமதி இந்திரா அவர்கள் வருகிறார். வாங்க. நடுவர் அவர்களே, கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு, பகுமான கோழி பறந்து பறந்து முட்டையிடுமா. முட்டை நிறைய ஆகிடும், எதுவும் சேராது. ஏன்னா பெருமையில் பறந்துச்சா, அதனால் எல்லாம் உடஞ்சிருமா. அது மாதிரி எதிரணியிலிருந்து வந்து பேசி அமர்ந்திருக்கக்கூடிய அன்பிற்கினிய சகோதரர் ராஜதுரை அவர்கள் ஏதோ நிறைய விஷயம் சொன்னார். ஆனால் பிரச்சனை எதையாவது சொல்லிடுவாருன்னு பார்க்க சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும். மாற்றம் என்பது ரெண்டு பக்கமும் இருக்கிறது. ஆனால் நாட்டின் பிரச்சனைக்கு காரணமாக இருப்பது எது என்று பார்க்க வேண்டும். எந்த மதமாக இருந்தாலும் பரவாயில்லை, முன்பு இல்லாத அளவிலே இன்று கோவில்களிலேயும் சர்ச்சுகளிலேயும் தர்காகளிலேயும் கூட்டங்கள் கூடுவதற்கு காரணம் என்ன? பிரச்சனை இல்லைன்னா சாமிக்கு அர்ச்சனையே கிடையாது. பிரச்சனைகள் இருக்கிறது, ஆனால் பெரிய பெரிய பிரச்சனைகள் எங்கே இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். ஒரு எளிமையாக ஒரு விளக்கம் சொல்கிறேன். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, உங்களுக்கு பிடித்த உணவு எது அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஒரு பதிலை சொல்லலாம். உங்களுக்கு பிடித்த உணவு எதுன்னு கேட்டுட்டு 3 ஆப்ஷன் கொடுக்குறான் சார். ஆ பீட்சா, ஆ பர்கர், இ நூடுல்ஸ்னா எனக்கு பிடிச்ச இடியாப்பத்தையும் இட்லியும் நான் எப்படிடா சொல்கிறது? நீங்கள் வலுக்கட்டாயமாக மெட்ரிக் பள்ளியிலே எங்களை படிக்க வைக்கிறீர்கள், திணிக்கிறீர்கள். என்ன படிக்கிறேன்னா தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் ஆண்டிங்கிறான். தம்பி தமிழில் சொல்லுமா அப்படிங்கிறேன். தேர்ட் ஸ்டாண்டர்டுங்கிறது தமிழ் தானே ஆண்டி அப்படிங்கிறான். தாய்மொழியை மறக்கடித்து விட்டீர்களே. சமுதாய மாற்றம் தான் வீட்டுக்குள்ளே வந்து பெரிய பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறது. அறிஞர் அண்ணா சொன்னதை போல எதையும் தாங்கும் இதயத்தை கல்வி தர வேண்டும். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் சொன்னது போல எதையும் செய்யக்கூடிய துணிவை கல்வி தர வேண்டும். அறிவு தாண்டிய ஞான நிலையை கல்வி தர வேண்டும். இன்று உங்களுடைய சமுதாயத்தால் இந்த கல்வியை தர இயலுகிறதா? இல்லையே. நான் நினைச்சு பார்க்குறேன், வீடு என்ற சொல்லுக்கு தமிழன் சொர்க்கம்னு பெயர் வச்சிருக்காங்க. வெளியில சர்வரா இருப்பாரு, வெளியில ஒரு சாதாரண கிளர்க்கா இருப்பாரு, ஆனா வீட்டுக்குள்ள அவர் மட்டும்தாங்க முதலாளி, அவர் மட்டும்தாங்க பெரிய ஆளு. வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. நான் நினைச்சு பார்க்குறேன், நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் எவ்வளோ சந்தோஷமா இருந்தேன். எங்க பாட்டி மடியில் படுத்துக்கிட்டு கதை கேட்டனே, அதை மாற்றி போட்டது இந்த சமூக அமைப்பு தானே, இந்த ஊடகம் தானே. இன்னைக்கு எங்கள் அம்மாட்ட நான் எப்படி பேசுகிறேன் நினச்சி பார்க்குறேன், சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி என் பையன் சொல்கிறான், தம்பி இதெல்லாம் வேணுமாடா இது வேண்டாமாடான்னு எடுத்து வைக்கிறேன் பைக்குள்ளே. அவன் சொல்கிறான், நீ பிடுங்குற ஆணியெல்லாம் வேண்டாத ஆணி தான் அப்படிங்கிறான். ஒரு பெரியவர்களிடத்திலே பெத்தவளிடத்திலே அப்பா கிட்ட தாத்தா கிட்ட இப்படி பேசக்கூடாதுங்கிறது அவனுக்கு தெரியலன்னா ஊடகம் தான் சொல்லி கொடுக்கறது. ஒரு சினிமாவில் பிரபலமான வசனமாக இருந்தால் உடனடியாக பிள்ளை பேசுது அப்படின்னா பெத்த தாயோட அன்பு குறைஞ்சு போனதுனால இதுக்கு அர்த்தம் இல்லை ராஜதுரைன்னு. இது உங்களுடைய ஊடகம் செஞ்ச சதி. வீட்டுக்குள்ளே மகிழ்ச்சியாக இருந்தோம். எனக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது அது ஒரு வசந்த காலம். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் என்னை அழகின்னு தான் கூப்பிட்டாங்க. முதல்ல 4 பேர் ஒரு உட்காந்து கூடுற இடத்துல உட்காரும் போது தான் எனக்கு தெரிஞ்சது. ஒரே ஒரு அம்மா சொல்லுச்சு, வெளியில் யாரோ தெரியல, கல்யாண வீட்டுக்கு வந்த அம்மா, பொண்ணு கருப்பாக இருக்குன்னு.
அப்பத்தான் தெரியும் நான் கருப்புனே. எங்க வீட்டுல தாயும் தகப்பனும் உடன் பிறந்தவர்களும் அதை ஒரு நாளும் குறையா சொல்லவே இல்லைங்க. தமிழனுடைய நிறம் கருப்பு. கருப்புன்ற சொல்லுக்கு அழகுன்னு அர்த்தம், கருப்புங்கிற சொல்லுக்கு இனிப்புன்னு அர்த்தம். அதனாலதான் கருப்பு கட்டி கருப்பட்டின்னு சொல்றோம், இனிப்பு கட்டின்னு அதுக்கு அர்த்தம். உங்களுக்கு தெரியுமா? நீ அப்பதான் எனக்கு முதல்ல தெரியும். அப்படியா அப்படின்னு நீங்க சொல்லவே இல்லை அப்படின்னு. ஒரு சோறாக்கி குழம்பு வச்சா பா நான் நல்லா வச்சிருக்கேன்னா அம்மா நல்லா வச்சிருக்காங்களா, நீ தான்டா ராசாத்தி நல்லா வச்சிருக்கேன்னு சொன்னாருங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் ஒரு வசந்த காலம். ஒரு 1.5 GB 2 GB தினமும் பிள்ளைங்க கையில் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா இணையத்தின் வழியிலே. போர்வைக்குள்ளே உங்களுடைய இளையவர்கள் போர்வைக்குள்ளே ஒளிவட்டம் தெரியுமாறு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியா இருட்டுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். இதற்கு காரணம் வீடு அல்ல நண்பர்களே, இது வீட்டுக்கு காரணமே இல்லை. நாங்களா 2 GB கொடுத்தோம். காலையில் மொபைலை திறந்த உடனே எனக்கு டெய்லி ஒரு மெசேஜ் வருது. டெய்லி உங்களுக்கு 4.5 லட்சம் பர்சனல் லோனுக்கு நீங்கள் தகுதியானவர் என்று நாங்கள் முடிவு செஞ்சுருக்கோம். நான் கடங்காரியா போகணும்னு நீ எப்படா முடிவு பண்ணுறது அப்படின்னு நான் யார்கிட்ட கேட்க? டெய்லி இன்னைக்கு காலையில் உங்களுக்கு 7.5 லட்சம். இது டெய்லி காலையில் ஒரு 4.5 ஒரு 7.5யா? இஎம்ஐக்குள்ளே வாழுகிறோமே. அண்ணன் சொல்கிறாரு, ஒரு காலத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே வந்தோன்னா பெரியப்பா சித்தப்பான்னு காட்டுவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாம் பொருள்களையா காட்டுறோன்னா அந்த கட்டாயம் கழுத்தில் கையை வச்சு நீங்கள் தள்ளுறீங்க. நிறைய ஆப்பு கொடுக்குறீங்க. அதுதான் எங்களுக்கு பெரிய ஆப்பா தெரியுதுன்னு சொன்னால் இந்த மாற்றத்திற்கு யார் காரணம்? இன்னொரு பெரிய விஷயம் இருக்குங்களா, இந்த தேசத்தினுடைய உயிர் நாடி எது தெரியுமா? உழவு. பாரதி சொன்னான், உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம்னா. உழவை விட்டுட்டோமே. ஏன் விட்டோம்? உங்களால தான். அங்கே கொண்டு தொழிற்சாலையை வைக்கிறீங்க, அங்கே எதையோ ஆழமாக தோண்டி எடுக்கிறீங்க, 4 வழிச்சாலைங்கிறீங்க, 8 வழிச்சாலைங்கிறீங்க, நெல் போடுறதுக்கு தண்ணி இல்லை, நாங்கள் கல் போட்டோம் வித்துருச்சு. என்ன பண்ணுறது? இந்த நிர்பந்தத்திற்கு எங்களை ஆளாக்கியது யார்? எங்க கம்பெடுத்து கொடுத்து அடி வாங்குற மாதிரி குடியை கெடுக்கும் அப்படின்னு எழுதி வச்சு விற்கிறீங்களா பாவிகளா? நீங்களா நாங்களா? பெத்ததாயா சாராயம் காய்ச்சிக்கிட்டு இருக்கா? ஆச்சியா சாராயம் காய்ச்சி வித்துக்கிட்டு இருக்கா? அப்போ இதுக்கு அனுமதி கொடுக்கக்கூடிய சமூகம் பிள்ளைகளுடைய கல்மிஷமில்லாத மனதை மாற்றுகிறது என்று சொன்னால் சமூக மாற்றம்தான் மிகப்பெரிய நாட்டினுடைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்று கூறி வாய்ப்பளித்த நல்லவர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையா இந்திரா அவர்கள் சமுதாயம் இன்னைக்கு எப்படி ஆகிப்போச்சு அப்படின்ட்டு ரொம்ப வேதனைப்பட்டாங்க. வீட்டில் நடக்கும் மாற்றமே என்ற அணியை அலங்கரிக்க உங்கள் பலத்த கரவொலியோடு அண்ணா சிங்காரவேல் இந்திரா பேசிட்டு போனாங்க. ரொம்ப நல்லா பேசுவாங்க. எனக்கு சகோதரி இந்திரா பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த தலைப்பு கொடுத்தாலும் 1/2 மணி நேரம் பேசுவாங்க. தலைப்பே கொடுக்கலைன்னா 1 மணி நேரம் பேசுவாங்க. நான் ஒரு சமீபத்திய உதாரணத்தை சொல்லிட்டு ஆரம்பித்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த அத்திவரதரை பார்க்குறதுக்கு ஒரு 80 லட்சம் மக்கள் பார்த்தாங்கன்னு சொல்கிறாங்க. போன வாரம் ஒரு கணவன் மனைவி 2 பேர் போய் அத்திவரதரை பார்க்கலான்னு வரிசையில் நின்றுருக்காங்க. 11 மணி நேரம் வரிசையில் நின்று அத்திவரதரை போய் பார்த்துட்டாங்க. பார்த்த பிறகு வெளியில் வந்தால் பொண்டாட்டி காணா போயிட்டான். புருஷங்காரன் மறுபடியும் போய் வரிசையில் நின்றுருக்கான். ஒரு ஆள் கேட்டிருக்கேன், ஏன்டா இப்போ தானே 11 மணி நேரம் வரிசையில் நின்று அத்திவரதரை பார்த்தேன், அப்புறம் ஏன்டா வரிசையில்? இல்லை என் வேண்டுதல் பழிச்சிருச்சு, அதுக்காக நன்றி சொல்கிறதுக்காக மறுபடியும் போய் நிற்கிறான். நாட்டில் உண்மையான பிரச்சனையை புரிஞ்சுக்குமா? ஏதாவது வந்தது போனதெல்லாம் பேசக்கூடாது. முதல்ல நான் என்ன கேட்குறேன், அத்திவரதர் என்னென்ன கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றியிருக்காரு பாருங்க. அவன் குடும்பத்தில் இருக்க மனைவிங்கிற இம்சையை காணாக்கியிருக்காரு. இதுக்கு தான் அவர் படுத்திருக்காராங்க. பேசிட்டு போகிறாங்க. இன்றைக்கு மொழி கொள்கை மாறி போய் விட்டது. நான் என்ன கேட்குறேன், ஒன்று தெரிஞ்சுக்குங்க. இந்த இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கையெல்லாம் வீட்டிலேருந்து தான் புறப்படுது. நீங்கள் பெற்றோர்கள் முடிவு செய்கிறத தான் இன்றைக்கி கல்வி நிறுவனங்கள் முடிவு செய்யுது. தான் எங்கே படிக்கணுங்கிறத பெற்றோர்கள் முடிவு செய்கிறாங்க. நீங்கள் எதை வேணாலும் பேசிட்டு போயிடாதீங்க. ஒன்று யோசிச்சு பாருங்கள். நான் சொல்கிறது சரியாக இருந்தால் கைதட்டுங்க. ஒரு காலத்துலலாம் மாணவர்கள் நான் ஊருக்கு போகிறேன்னு சொன்னான்னு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறான்னு அர்த்தம். இப்போ யாராவது மாணவர்கள் நான் ஊருக்கு போகிறேன்னு சொன்னான்னா பெற்றவங்க வீட்டுக்கு வரான்னு அர்த்தங்க. ஏன்னா ஹாஸ்டலில் தான் இருக்கான். இன்னொன்று சொல்லட்டுங்களா, எனக்கு எங்கள் பாட்டி கதை சொல்லியிருக்காங்க. எங்கள் பாட்டி எனக்கு எல்லாருக்கும் 35 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். ஏன்னா இப்போ பாட்டி வீட்டில் இல்லை. அப்படியே பாட்டி வீட்டில் இருந்தாலும் அது பாட்டி மாதிரி இல்லை, அதுவும் அம்மா மாதிரி தான் இருக்குது. அது வேறு விஷயம். எங்கள் பாட்டி எனக்கு கதை சொல்லியிருக்காங்க. என் பாட்டி சொன்ன கதைகளிலே யாருமே இறந்து போகவில்லைங்க. என் பாட்டி சொன்ன கதைகளிலே யாருமே செத்து போகவில்லை. ஆனால் என் பாட்டி செத்து போன பிறகு அந்த கதைகளும் செத்து போய்விட்டனுங்கிறதானங்க காலத்தினுடைய கொடுமையாக இருக்குது. 3 விஷயம் சொல்கிறேன். குடும்பத்தில் இருக்கிற மாற்றம் தான் சமுதாயத்தினுடைய பிரச்சனைக்கு காரணம். ஒரு காலத்தில் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் சம்பாரித்து 10 பேர் உட்காந்து சாப்பிடுவான். இப்போ 10 பேரும் சம்பாதிக்கிறான், உட்காந்து சாப்பிட நேரம் இல்லைங்க.
முன்னாலெல்லாம் யாராவது ஊருக்கு வந்தானே என்ன தெரியுமா சொல்லுவோம், எங்கள் ஊருக்கு வந்துட்டு என் வீட்டுக்கு வராமல் போயிட்டியே அப்படி தானே கேட்பாங்க. இப்போ சொல்கிறான், ஃபேஸ்புக்கு வந்து எனக்கு ஏன் லைக் போடாமல் போயிட்டேன். உண்மையா இல்லையா? அதை விட ஒரு புருஷன் பொண்டாட்டி பேசாமல் இருந்தாங்கன்னு சண்டை போட்டாங்கன்னு அர்த்தம். ஒரு காலத்தில் புருஷன் பொண்டாட்டி பேசாமல் இருந்தால் சண்டை போட்டாங்கன்னு அர்த்தம். இப்போ பேசினா தான் சண்டையே வருது. ஒழுகிற வீட்டில் கூட 1.5 வருஷம் இருக்கலாங்க, அழுகிற வீட்டில் அரை மணி நேரம் கூட இருக்க முடியாது. அதுதான் யதார்த்தமான வாழ்க்கை. நீங்கள் ஏதோ சமுதாய மோசம்னு சொல்கிறீங்களே. ஒரு தஞ்சாவூர்லேருந்து ஒரு விவசாயிங்க, ஏழை விவசாயி டெல்லிக்கு போனார். டெல்லிக்கு போன இடத்துல அவருடைய நண்பன் என்ன பண்ணார், வா இன்னைக்கு ஒரு நாளாவது ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்லான்னு கூப்பிட்டு போனார். இவர் ஏழை விவசாயி, ஸ்டார் ஹோட்டலுக்கு சாப்பிட கூப்பிட்டார். அவர் உள்ளே போனோன்னு அப்படி பார்த்தார், என்னடா அரண்மனை மாதிரி, இதான் ஹோட்டல், என்ன வேணும்னார். இட்லி போதும்னார். 2 இட்லி ஆர்டர் பண்ணோன்னே ஏழை விவசாயி கேட்டார், இது எவ்வளவுன்னார். 2 இட்லி 450 ரூபா. எது 2 இட்லி 450 ரூபாயா? எங்கள் ஊரில் 3 ரூபா தானே விற்கிறான். இதுதான் ஸ்டார் ஹோட்டல். சாப்பிடவே மனசு வரல. அந்த பக்கம் பார்த்தா கை கழுவுற இடத்துல கையை நீட்டா தண்ணி அதுவாக வருது. சாப்பிட்டு முடிச்சு கஷ்டப்பட்டு சாப்பிட்டு அவரும் கையை நீட்டினார், தண்ணி வந்தது. கையை எடுத்தார், தண்ணி நின்று போச்சு. அந்த ஹோட்டலை விட்டு வெளில வரும்போது அப்படி வானத்தை பார்த்து யோசிச்சாருங்க, நம்மளும் விதைச்சிட்டு களை எடுத்துட்டு வானத்தை பார்த்து மழை வருதான்னு பார்க்குறோம். இந்த கையை எடுத்து மேகத்து மேலே வச்சா அதுவாக மழை பெய்கிற மாதிரி இருந்தால் இந்த உலகம் எவ்வளவு சுபிட்சமாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சாருன்னு. சமுதாயம் நமக்கு நல்ல பாடங்களை தருதுங்க, நல்ல பாடங்களை தருது. நீங்கள் புரிஞ்சுக்கிறது இல்லை. குடும்பம் தான் பிரச்சனை. நீங்கள் நான் என்ன கேட்குறேன், வர வரைஞ்சு செலவு பண்ணுறாங்களா? குடும்பத்தில் ஏந்திரிங்களா பிரச்சனை வருது. புருஷன் 25,000 ரூபா சம்பாதிக்கிறான்னு 20,000 ரூபாய்க்குள்ள குடும்பம் நடத்தினா அந்த குடும்பம் நல்லாயிருக்கும். 25,000 ரூபா சம்பாதிக்கிற புருஷனுக்கு 30,000 ரூபா செலவு வச்சா 5,000 ரூபா கடன் வாங்கிட்டு தலைமறைவாக தான் இருப்பான். அதான உண்மை, அதான யதார்த்தம். ஒரே வரியில் நான் பதில் சொல்லட்டுங்களா? தேவைகளை ஆசையாக்கி கொள்ளுகிற குடும்பம் நல்லா இருக்கும், ஆசைகளை எல்லாம் தேவையாக்கி கொள்ளுகிற குடும்பம் கஷ்டம்தான் போடும். அதான் இந்த குடும்பத்தில் நடக்குது. 2 வருஷத்துக்கு முன்னால் ஒரு நிகழ்ச்சி முடிச்சுட்டு தருமபுரி பக்கத்தில் பஸ்ஸில் ஒரு 12 மணிக்கு நான் வந்துகிட்டு இருக்கேங்க. 12 மணிக்கு நான் வந்துகிட்டு இருக்கேன் தனியாக. ஒரு பஸ்ஸில் ஒரு 15 பேர் தான் இருக்காங்க. திடீர்னு ஒரு 15 பேர் பஸ்ஸை மறைச்சான். எல்லார் கையிலையும் அருவாள் வச்சுருந்தான். ஏதோ ஜாதி சண்டை நடந்திருக்கும் போல எனக்கு தெரியல. பஸ்ஸில் ஏறினவன் கரெக்டாக ஒருத்தன் என் கழுத்துக்கு நேராக அருவாளை வச்சான். என்ன ஜாதின்னு கேட்டான். நான் தூங்கிட்டு வர்றேன். என்ன ஜாதின்னா, ஆளை பார்த்தா எந்த ஜாதியை சொன்னாலும் வெட்டுவான் போல இருக்கும். என்ன ஜாதின்னா, ആരെയും വേദനിപ്പിക്കാനും ഞാനൊന്നും പറഞ്ഞിട്ടില്ല, അഞ്ചനം ആർക്കെങ്കിലും വേദന ഉണ്ടാക്കിയെങ്കിൽ എനിക്ക് ഭേദമുണ്ടെന്ന്. மலையாளியான்னு கேட்டான். ஆமான்னு விட்டுட்டு போயிட்டாங்க. உலகத்தில் என் கலரை பார்த்து ஒருத்தன் மலையாளி நம்பியிருக்கானா எவ்வளோ பெரிய லூசு பயலாக இருப்பான். தமிழ்நாட்டில் அவசரத்துக்கு அருவாளை தூக்குறவங்களாம் லூசு பையன் தான். உங்கள் கலரை விட நீங்கள் பேசின மலையாளம் தெளிவாக இருந்திருக்கு. அதனால் அவன் தாய்மொழியை நேசித்து அலோ பண்ணியிருக்கான். தாய்மொழி பற்றாளன். நம்ம தமிழ்நாட்டில் தாங்க வேறு மொழியில் பேசி உயிர் தப்பிக்க வேண்டிய காலகட்டம் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. நான் ஒரு வரியில் சொன்னோன்னா, குடும்பம் ஒருத்தனை உருவாக்குகிற குடும்பம் தான் அவனை கெடுக்கும். ஆனால் இந்த சமுதாயம் என்பது ஒருவனை உருவாக்குற இடத்தில் இல்லாவிட்டாலும் அவனை உருப்பட வைக்கிற இடத்தில் இந்த சமுதாயம் இருக்கிறது என்கிற நல்ல தீர்ப்பை தாருங்கள். நீங்கள் கொடுக்கிற தீர்ப்பு ஒரு முத்தாய்ப்பான தீர்ப்பாக, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை தீர்க்கிற தீர்ப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்டு இதுகாரம் இருந்து கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அண்ணா சிங்காரவேலு சும்மா கலக்கிட்டார். வீட்டில் தொடங்கிறது தானே சமுதாயத்தில் எதிரொலிக்குது. அருமையாக பேசினார் அண்ணா சிங்காரவேலு. அருமையாக விவாதத்தை திசை மாற்றி கொண்டு போயிருக்கிறார். அதுக்கு பதில் சொல்லணும். புதுக்கோட்டைக்கு பதில் சொல்ல உத்தமபாளையம் பேராசிரியர் முருகன். வாங்க தம்பி. எல்லோரும் ஏற்கும் வண்ணம் பொதுவான கருத்ததரை பொறுப்பேற்றி ஆற்ற வந்துள்ள எண்ணணி தோழர்களே, அதில் எவ்வளோ மீனிங் இருக்குது தெரியுமா? அந்த எதிரணியை பார்த்து அப்படின்னா ஒன்றும் சரியில்லைன்னு அர்த்தம். அந்த ஒரு சவுண்டில் சில வீடுகளில் போய் பொம்பளைகள்கிட்ட எப்படிமா இருக்குது வாழ்க்கை, எப்படி இருக்குது, கல்யாணம் ஆகி 6-7 வருஷம் ஆச்சு, எப்படி ஓடுது குடும்பம் அப்படிங்க. இந்த 2 கேப்புக்கு இடையில் இருக்க விஷயத்தில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது. அந்த வந்து மாமியார், 2வது அவங்க வீட்டுக்காரு அப்படின்னா 2மே சரியில்லைன்னு அர்த்தம். இந்த ஒலி போதும் ஒரு குடும்பத்தினுடைய பிரச்சனையை வெளியே கொண்டு வர்றது. கல்வியை சொன்னாங்க, புதிய கல்விக் கொள்கை இல்லைங்க, ஒன்றும் இல்லை. நான் 3வது படிக்கிற வரைக்கும் எங்கள் வீட்டில் 8 பிள்ளைங்க. 8 பிள்ளைகளுமே அரசு பள்ளியிலே படித்தோம். 8 பிள்ளைகளுமே அரசு வேலையில் இருக்கோம். நல்லா இருக்கிறாங்க. 8 பிள்ளைகளும் அரசு பள்ளியில் படித்தோம், அரசு வேலையில் இருக்கோம். 8 பிள்ளைகளும் சிசேரியன் இல்லாமல் நார்மல் டெலிவரியில் படித்த பிள்ளைங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு முடியுதா? இன்னைக்கு சமுதாயத்தில் யார்கிட்டயா கேட்டுக்கணும், குழந்தை பிறந்துருச்சா? பிறந்துருச்சுங்க. நார்மலாக சிசேரியனா? நார்மலாக சிசேரியன். நார்மலாக சிசேரியன். சிசேரியன் நார்மலாகி போச்சு இல்லையா?
அன்னைக்கு குழந்தை என்ன 3ஆவது படிக்கிற வரைக்கும் ஒரு ஓட்டச்சிலட் வச்சுருந்தீங்க, ஒரு மஞ்சள் பைக்கட்டு, அதுக்குள்ள அந்த ஓட்டச்சிலட்டை போட்டுக்கிட்டு ஏபிசிடி ஒப்பந்தாடி வந்தா வாடி வராட்டி போடி ஏய் அப்படி பள்ளிக்கூடத்துக்கு போனேன். டவுசர் போட்டிருப்பேன், எதுக்கு போட்டிருக்கேன்னு தெரியாது, எந்த இடத்துல மூடி இருக்கணுமோ அந்த இடத்துல திறந்து கிடக்கும். அப்படி ஒரு டவுசரை போட்டுக்கிட்டு அவ்வளோ சந்தோஷமாக நான் பள்ளிக்கூடத்துக்கு போனேன். பள்ளிக்கூடத்தில் போய் அந்த பொம்பளை பிள்ளையோட விளையாண்ட விளையாட்டுகள் என்னென்ன விளையாட்டுகள், எவ்வளோ அற்புதமான விளையாட்டுகள். ஒரு விளையாட்டும் இல்லாமல் போச்சே. பாட்டி செத்து போனால் கதையும் செத்து போச்சு. ரொம்ப வருத்தப்பட்டார். யார் காரணம்? டிவி வீட்டுக்குள்ளே வந்துருச்சுல. டிவி வீட்டுக்குள்ளே வந்த பிறகு கதைகள் இல்லாமல் போச்சு. ஒரு சீரியலில் ஒரு சின்ன ஒரு வயசு பொண்ணு வாந்தி எடுத்துட்டான். அக்கா பேரே 2.5 வயசு தான் இருக்கும். அவன் பார்க்குறான், பார்த்துக்கிட்டே இருக்கா, அந்த பிள்ளை வாந்தி எடுத்துட்டான் சீரியலில். 2.5 வயசு பையன் இப்போதான் பேச ஆரம்பிச்சிருக்கான். அவன் சொல்கிறான் அவன் மாசமாக இருக்கா. 2.5 வயசு பிஞ்சு மனசில் நஞ்ச கலந்துட்டான். இல்லை அழகா சொன்னாங்க எங்கள் அணியில் பேசும்போது இந்திரா சொல்லிச்சு. ஒரு காலத்தில் எம்ஜிஆர் ஒரு படத்தில் சாராயம் குடிச்சுக்குவார். ஒரே ஒரு படத்தில் எம்ஜிஆர் சிவாஜி சேர்ந்து நடித்த படம் கூண்டுக்கிளி. அதில் சிவாஜி நினைச்ச சீரட்டை பற்ற வச்சுருவார். எம்ஜிஆர் வாழியை பீடியை வச்சிருப்பார், பற்ற வைக்க மாட்டார். ஆனால் ஒரு படத்தில் சாராயம் குடித்த மாதிரி ஒரு சீனு, சாராயம் குடித்த மாதிரி ஒரு சீன் வந்ததுக்கு 4 எம்ஜிஆர் கையில் செருப்பு வழக்கமாக கத்தி கம்பு அத்தனை எடுத்து வந்து வச்சுக்கிட்டு தைரியமாக சொல் நீ மனிதன் தானா மனிதன் தானா நீயா ஒரு மிருகம் அந்த மதுவில் விழும் நேரம் மனமும் நல்ல குணமும் மது இருந்தால் விலகி ஓடும் சொன்ன பாட்டில் போட்டு உடைச்சிட்டு எடுத்துட்டு ஓடி போயிடுவார் எம்ஜிஆர். ஆனால் இன்னைக்கு கதாநாயகன் அறிமுகப்படுத்தும் போதே தண்ணி அடிச்சா தப்பாமா உங்க அப்பா அம்மா திட்டுறாமா ஏமா தப்பாமான்னு கேட்குறேன். சரி கையில் பீர் பாட்டிலோட இருக்கார். சொல்கிறார் பள்ளிக்கூட புதிய கல்விக் கொள்கை அதெல்லாம் இருந்துச்சு. உண்மை சொல்கிறேன், ஒன்றும் இல்லைங்க. பள்ளிக்கூடத்தில் நான் 3ஆவது வரைக்கும் போனேன். இல்லை எப்படி படித்தேன். இன்றைக்கி இந்த கல்வி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலை திறந்து சமூகமாக வீட்டில் கேட்டேன்னா நான் சொன்னேன் 8 பேருமே அரசு பள்ளியில் படித்தோம்ண்டு நல்லா இருந்தோம்ல. இந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூலை திறந்து வச்சது யார்? திறந்து வச்சுட்டு எல்லாரும் அதுக்குள்ளே போகிறோம்னு சொல்லி ஆசைப்பட்டது யார்? அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்துச்சு. அது வந்துச்சு. என்ன ஆச்சுன்னு சொன்னால் மனுஷனாகவே இல்லை. இன்றைக்கி 2.5 வயசு 3 வயசு வீட்டில் பிள்ளை இருந்தாங்கன்னு சொன்னால் அவனை புறான்னு போய் பிடிச்சி ஒருத்தர் சாக்ஸை மாட்டுறான், ஒருத்தர் டையை கட்டுறான், ஒருத்தர் இடுப்பு வர கட்டுறான். அது மொத்தமே 2.5 வயசு. அது முதுகில் ஒரு 50 இடையை கட்டுறாங்க. இந்தி மலையாளம் தெலுங்கு உருது கன்னடம் அம்முட்டி கட்டி போய் சாஞ்சிடுறான். அவர் பிடிச்சிட்டு போடுற இழுக்குது, வெயிட் தாங்க மாட்டாப்புல. கடைசியில் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா சத்திர மண்டலத்துக்கு போகிற மாதிரியே போகிறான். நீங்கள் கையில் ஒரு லஞ்ச் பேக் கொடுத்து அதில் முட்டை பாக்கெட்டு, பால் பாக்கெட்டு, பிஸ்கட்டு, கேக்கு, சாப்பாடு எல்லாம் ஆயா சாப்பிட்றதுக்கு, அவன் சாப்பிட்றதுக்கு இல்லை, எல்லாம் ஆயா சாப்பிட்றதுக்கு அம்முட்டி கொடுத்து அவன் பள்ளிக்கூடத்துக்கு போகிற அழகை பார்க்கணும். பாபி டாட்டா பாபி பாபி அவன் டாட்டா மம்மின்னு சொல்ல, நீ மம்மியே இல்லை. டாட்டா டாடி நீ டாடி இல்லை. தாத்தா டாடி இல்லை, ஒன்றுமே இல்லைன்ட்டான். தாத்தா இல்லை, டாடி இல்லை. அவன் போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வர்றானியா. வீட்டுக்கு வந்தது எப்போ சொல்கிறார் அப்பா வந்து மகனே படித்து கலெக்டர் ஆகிருந்தா, நான் கலெக்டர் ஆஃபீஸில் குமாஸ்தாவில் பார்க்குறேன். வர்றேன் போகிறவங்க என்ன வயிறாண்டா, நீ படிச்சு கலெக்டர் ஆகி வர்றேன் போகிறலாம் வயிறும்டா. ஓகே டாடி. அம்மா வந்தா, மகனே படித்து இன்ஜினியர் ஆகி வாடகை கொடுத்து கட்டுப்படியாகலை, பெரிய கட்டடம் கட்டி அதில் குடியேறிடும்டா. ஓகே மம்மி. தாத்தா வந்தார். பேராண்டி நீ படித்து டாக்டர் ஆகி தாத்தாவுக்கு ஒரு ஊசி ஓடணும். சரி தாத்தா. யார்? 2.5 வயசு சுரேஷ். அவனே டாக்டர் ஆகி, அவனே கலெக்டர் ஆகி, அவனே இன்ஜினியர் ஆகி, 20 வயசில் லூஸ் ஆகி, நான் டாக்டர் ஆகி, நான் கலெக்டரா இன்ஜினியராக நிறுத்துறேன். தேவையாது? அதான் அழகா சொன்னார், பட்டுக்கோட்டை அழகா சொன்னார். சித்தர்களும் யோகிகளும் சிந்தனையில் ஞானிகளும் புத்தரோடு இயேசுவும் புனிதர் காந்தியும் எத்தனையோ மேதைகளும் எடுத்தெடுத்து வச்சாங்க. எல்லாம் தான் படிச்சிங்க, என்ன பண்ணி கிழிச்சிங்க என்று சொல்லக்கூடிய பட்டுக்கோட்டையின் சிந்தனையை இந்த நேரத்தில் நினைவுறுந்து இந்த நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணமாக இருப்பது வீடல்ல, சமூகமே என்று சொல்லி வியக்க வைத்த ரசிக பகர்வுகளை வழங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சமூகம்தான் பேராசிரியர் முருகன் இந்த வெளியில் இருக்க இங்கிலீஷ் மீடியம் பள்ளிக்கூடத்தையெல்லாம் தொடங்கினது யார்? வீட்டில் இருக்கவங்க முடிவு பண்ணியாக தொடங்கினாங்க. இன்றைக்கி 10,000 20,000 ரூபா கட்டி கொண்டு போய் பிள்ளைகளை விட்டால் என்ன பாட்டு சொல்லி கொடுக்குறாங்க நர்சரி ஸ்கூலில்? பாபா பிளாக் ஷீப் ஹேவ் யூ எனி உல்? எஸ் சார் 3 bags ஃபுல். இந்த பாட்டை நான் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போதுலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பாட்டு ஒன்று இப்போ எல்கேஜியில் முதல் சாங் அதுதான்.
Old MacDonald had a farm, E-I-E-I-O. In the farm he had a cow, E-I-E-I-O. Here a man, there a man, yonder a man, everywhere a man. Old MacDonald had a farm. இதை உட்காந்து நம்ம பிள்ளைய படிச்சுட்டு இருக்கு. இதை ஒரு ஆள் தமிழில் சொல்லி கொடுத்தேன் எல்கேஜியில். இதே பாட்டை அந்தோணி சாமி பண்ணையில் ஈயா ஈயா ஓ, அந்த பண்ணையில் 2 மாடுகளாம் ஈயா ஈயா ஓ, இங்குமே அங்குமே அங்கும் இங்கு மேமே, இங்கும் அங்கு மேமே, எங்கும் இங்கு மேமே, அந்தோணி சாமி பண்ணையில். அந்த வாத்தியாரை வேலையை விட்டு நீக்கிட்டாங்க. ஓல்ட் மேக்டொனால்ட் ஹேட் அ ஃபார்ம் சொல்லி கொடுத்தவனுக்கு சம்பள உயர்வு. அந்தோணி சாமி பண்ணையில்னா அந்த பிள்ளைகளுக்கு புரிகிற மொழியில் டான்ஸ் ஆடி சொல்லி கொடுத்த வாத்தியாரை வேலையை விட்டு நீக்கிறான்னா இதை தீர்மானிச்சுறது வீடா சமூகமா? இந்த சமுதாயம் ஒழுங்காக சொல்லி கொடுக்குதா கேட்டிருக்காரு முருகன். அதுக்கு பதில் சொல்லணும் உங்கள் மனம் கவர்ந்த கோவை தனபால். நடுவர் அவர்களே, இன்னைக்கு இப்போ என்ன பிரச்சனை? பிரச்சனை வீட்லையா நாட்டிலையா? இன்னைக்கு வீட்டில் மிகப்பெரிய பிரச்சனை, அதுவும் பிக் பாஸ் வீட்டில் இருக்குது பாருங்க பிரச்சனை. அது சொல்ல முடியாத பிரச்சனை. அவுட் ஆகாத சரவணன் ஏன் வெளியே போனா, அவுட் ஆன வனிதா திரும்பி ஏன் உள்ள வந்தாங்கிற பிரச்சனையை தீர்க்க முடியாம நாங்க இருக்கிறோம். அதை விட பெரிய பிரச்சனை கஸ்தூரி எதுக்கு வந்துச்சு? தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு வீட்டில். அவன் வீட்டில் இருக்க அவங்க சித்தப்பமையன் கஸ்தூரி ஓடி போயிடுச்சு அவனையோ கூட்டிக்கிட்டு. அதை பற்றி கவலைப்படல, கஸ்தூரி ஏன் இதுக்கு வந்திருக்கு அப்படின்னு உட்காந்து 10 பேர் 3/4 மணி நேரம் பேசிகிட்டு இருக்கான். இது ஒரு பிரச்சனை. அதாவது காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு ஒரு பழமொழி. இதுவரைக்கும் எனக்கு அர்த்தம் தெரியாமல் இருந்தது. இந்திரா கல்யாணத்து வரைக்கும் நான் அழகா இருக்கிறேன் வெள்ளையா இருக்கிறேன்னு அவங்க அம்மா சொன்னாங்கன்னு நம்புனாங்க பாருங்க. இதுதான் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையே. உண்மையை சொல்லாம குழந்தைகளை வளர்த்துறது தான் பிரச்சனைங்கிறது தான் எங்களுடைய வாதமே. அண்ணன் முருக அண்ணன் நல்ல பேச்சாளரோ இல்லையா, உண்மையாவே நல்ல வாத்தியார். ஏன்னா அவர்கிட்ட படிக்கிற பையனுக்கு அவங்க பேரண்ட்ஸ் வந்து சொன்னதை ஒப்புக்கொண்டாரு பாருங்க. அவங்க அப்பா வந்து சொன்னாரமா எப்படியோ நல்லா படிக்க வச்சு டாக்டர் ஆயினாப்லையாம். அவங்க தாத்தா வந்து சொன்னாரமா எப்படியோ படிக்க வச்சு கலெக்டர் ஆயிருந்தாப்லையாம். அவங்க அண்ணன் வந்து சொன்னாராமா எப்படியோ படிக்க வச்சு இன்ஜினியர் ஆயிருந்தாராம். கடைசியில் அவன் ரோட்டில் கிறுக்கு பிடிச்சிட்டு சுத்துனாப்லையா. இது எந்த வாத்தியாருமே எந்த சமூகம் பண்ணல. ஒரு வீட்டில் தான் ஒரு குழந்தைய நீ அதையப்படி இதையப்படின்னு சொல்லி ரோட்டுல கிறுக்கு பிடிச்சி அலைய வச்சிருக்குதுன்னு சொன்னா, ரோட்ல அலையிறவங்க கிறுக்கு இல்ல, அந்த நல்ல மனுஷனை கிறுக்கு பிடிக்க வச்சது வீட்டில் இருக்கிற இந்த கிறுக்குகள் தாங்கிறது தான் என்னுடைய வாதம். தான் குழந்தை 6 மணிக்கு மேல எங்க போனேன்னு கேட்க முடியாதா? தான் புள்ள செல்போன் நோண்டுது, என் பையன் பேச்சவே கேட்கறது இல்லை, எதிர்த்து பேசுறான். ஏன் பேசுறான்? ஏன் உன் புள்ள செல்போன் பண்ணுது? ஏன் பெட்ஷீட்குள்ள லைட் எரியுது? ஏன் உன் பையன் கிரிக்கெட் ஆடுறேன்னு சொல்லி போட்டு எங்கேயோ போயிட்டு நைட் 11 மணிக்கு வர்றான்? ஒரு முறை தண்டிக்க முடியாதா தாய் தகப்பன்? தண்டித்தால் இந்த பிரச்சனைகள், மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் குடும்பத்திலேயே சரி கட்டினால் இந்த நாட்டில் பிரச்சனைகள் வராது. ஏன்னா நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம குழந்தைக்கு வேணும், நம்ம சந்ததிக்கு வேணும், நம்ம நல்லா இருக்கோன்னு பணம் பணம் பணம்னு தேடி ஓடுறோம். நீ யாருக்கு பணத்தை தேடி தேடி ஓடுகிறாய் என்பதை மறந்து விடாதே மனிதா. அந்த குழந்தைகளுக்காகவாவது நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அந்த குழந்தையே கெட்டதுக்கு அப்புறம் நீ யாருக்கடா பணம் சம்பாதிக்க போற? குடும்பத்தில் வர்ற டார்ச்சர் இருக்கு பாருங்க. எங்க போறீங்கன்னு கேட்டா இன்னைக்கு நான் சொன்ன பட்டிமன்றத்துக்கு பேச போறேன், எங்க போறேன்னு கேட்கறே, இது நியாயமான? ஆமா, உனக்கு என்ன தெரியும்னு பட்டிமன்றத்துல எல்லாம் கூப்பிடுறாங்கன்னு நான் சொன்னேன். எனக்கு என்ன தெரியும்னு அவங்களுக்கு தெரியாது, அதனால தாண்டி கூப்பிட்டுருக்குறாங்க. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் நல்லா தெரியுதுண்ணா, என்னோட உனக்கும் ஒன்றும் தெரியாது, உன்னை கூப்பிடுறவங்களுக்கும் ஒன்றும் தெரியாதுன்ட்டாப்ல. நடுவரில் பயப்படாதீங்க, குடும்பத்தில் இதுதான் டார்ச்சரு. யோசிச்சு பாருங்க. சார், முதியோர் இல்லம் இருக்கு, குழந்தை காப்பகம் இருக்கு. நாட்டில் இது பெரிய பிரச்சனை தானே. எல்லாருமா மைக் கிடைச்சு நான் பேசுகிறோம், முதியோர்களை எல்லாம் நம்ம வச்சுக்கணும், குழந்தைகள் எல்லாம் அனாதையாக்க கூடாது பேசுறோம். இல்லை, இது எங்கிருந்து வருது? யோசிச்சு பாருங்கள். குழந்தை காப்பகம் எப்படி வந்தது? முதியோர் இல்லம் எப்படி வந்தது? ஏழை கீரை வித்தாத்தா சோறு, அந்த குழந்தைக்கும் கால் ஊனம். அந்த அம்மா சொல்ற, நீ பெரிய ஆள் ஆகணும், எப்படியாவது வளரணும் சாமிங்கிறா. அந்த குழந்தை சொல்லுது, என்னால் எப்படிமா முடியும், நான் குறையோடு இருக்கிறேன், எப்படி என்னால் மேலே வர முடியும்னு சொல்லுது.
அந்த கீரைக்காரி கீரை வாங்கிட்டு வந்து காஞ்சிருச்சு, கீரைக்கட்டு எள்ளு மட்டும் இருக்கு. பையன்கிட்ட சொல்றான், 10 நாள் கழிச்சு வாசாமி, உன்னால முடியுமா முடியாதான்னு நான் சொல்றேங்கிறான். அந்த எள்ளு இருக்குது பாருங்க, காஞ்ச எல்லை மண்ணை தோண்டி எல்லை போட்டுட்டான். 10 நாள் கழிச்சு பையன் வரான். இந்த தாய் சொன்னா, சாமி 5 கிராம் எள்ளு இருக்கு பாரு, அந்த 5 கிராம் எள்ளு இந்த மண்ணுக்குள்ள போட்ட 5 கிராம் எள்ளு 5 கிலோ மண்ணை புலந்துட்டு மேல வந்திருக்கு பாத்தியா, எள்ளுனால முடியுது, உன்னால முடியாதாடா அப்படின்னு சொல்லியிருக்க. அந்த தாயினுடைய பேச்சை கேட்ட அந்த சிறுவன் யார் தெரியுமா? 2016 T42 கேட்டகரியில ஹை ஜம்ப்ல பாரா ஒலிம்பிக்ல இந்தியாவுக்காக தங்க பதக்கம் வென்றானே மாரியப்பன், அந்த மாணவனுடைய தாய் தான் சொன்ன வார்த்தை. ஒரு குடும்பம் சாதாரணவனை கூட சாதனையாளாக்கும். ஆனால் இன்னைக்கு மந்திரி பசங்க, பெரிய பெரிய இதில் இருக்கிற பசங்க பொள்ளாச்சியில அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்கன்னா நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். யார் வளர்க்கிறார்கள் என்பது முக்கியமல்ல, எப்படி வளர்க்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். வளர்ப்பு குடும்பத்திலிருந்து தொடங்குகிறது. ஆக நாட்டில் வருகின்ற பிரச்சனைகளுக்கு காரணம் சமுதாயம் அல்ல, குடும்பமே என்று சொல்லி வியக்க வைத்த ரசிகர்களை வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். வாங்க, கவிஞர் நந்தலாலா அந்த அணியை நிறைவு செய்ய உங்களுடைய பலத்த கரவொலியோடு வருகிறார் கவிஞர் நந்தலாலா. மேன் அண்ட் தீஃப்னு சின்னோண்டு படம் நடுவர் அவர்களே, சின்னோண்டு படம். ஒரு அழகான பொண்ணு வந்து ஒரு பெஞ்சில் உட்கார்றா, அழகான பொண்ணு ஒரு ஹேண்ட்பேக்கோட உட்கார்றா. ஒரு பையன் வந்து இவ்வளோ அழகான பொண்ணு உட்காந்துருக்காளேன்னு சொல்லி பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறான். ஒருத்தர் என்ன பண்ண, நைஸாக ஓடி வந்து பேக் தூக்கின்னு ஓடுறான். ஒரு திருடன் இளம் பெண்ணோட பேக்கை தூக்குறான்னு நினச்சி அந்த பையன் விரைந்து ஓடி திருடனை பிடிக்கிறான். பிடிச்சிக்கிட்டு அந்த பேகை எடுத்துகிட்டு வந்து பொண்ணுகிட்ட கொடுக்குறான். அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, பேகை வாங்கிக்கிட்டு இந்த இளைஞனை அப்படியே கட்டி பிடிக்கிறான். கட்டி பிடிச்ச உடனே ஒரு பொம்பளை பிள்ளை கட்டி பிடிச்சா எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கான். கட்டி பிடிச்சி உடனே நன்றி அப்படிங்கிறான். இப்போ ட்ரெயின் வந்துடுது, ஏறி போகணும். இந்த சின்ன பையன் ட்ரெயினில் ஏறிடுறான். ஏறி ட்ரெயின் புறப்பட்டு கொஞ்சம் தூரம் வந்த உடனே பின்னாடி பார்க்குறான், பர்ஸை காணும். பர்ஸை காணும். ட்ரெயின் வேகம் எடுக்குது. பிளாட்ஃபாரத்தில் பார்த்தா அந்த பேகை பறி கொடுத்த பொண்ணும் திருடனவனும் சந்தோஷமாக பேசிக்கிட்டே போகிறாங்க. இவன் பர்ஸில் இருக்க பணத்தை 2 பேரும் பிரிச்சுக்கிறாங்க. இந்த கதை வேறு ஒன்றும் இல்லை. திருடுற மாதிரி திருடி, கொடுக்குற மாதிரி கொடுத்து, திருடுனது இந்த நாட்டினுடைய மத்திய அரசும் மாநில அரசும் என்பதை நீங்கள் தயவு செய்து மனசில் வைக்கணும். 2மே குப்பையா. யாரை போய் வீட்டை விட விடுங்கிற? 2மே குப்பை. கீழே ஒரு குப்பை, மேலே ஒரு குப்பை. என்ன வித்தியாசம்? இது மக்கும் குப்பை, அது மக்கா குப்பை. உங்களுக்கு என்ன புரியுது? பட்டிமன்ற தலைப்பை மாத்திரலாமா? சமுதாய பிரச்சனைக்கு பெரிதும் காரணம் மக்கிய குப்பையா மக்காத குப்பையா? நல்லா இருக்கேன், அருமையாக பேசலாம். குப்பைகள் பலவிதம் அப்படின்னு தொடங்கலாம். அருமையாக இருக்கு. ஒரு சினிமா படத்தில் ஒரு வசனம் வரும். ரவுடி பசங்கள்லாம் உட்காந்து ஒரு ஸ்கூலில் சரக்கு அடிப்பாங்க. போலீஸ்காரர் போனால் குத்தாங்க மூஞ்சியில், ரத்தம் வலிச்சிடும். கதாநாயகனுக்கு செய்தி போயிடும். அவர் ஜீப்பில் வந்து இறங்கி அந்த வில்லெல்லாம் கையை பிடிச்சி மூஞ்சில் குத்தி கையை கட்டி, ஏய் சொல்கிறா அப்படிம்பாரு. எது ரைம்ஸு சொன்னார் நடுவர்களுக்கு ரைம் சொல்லுவாங்க. டிங்கிளு டிங்கிளு லிட்டிலு ஸ்டாரு அப்படிம்பாங்க. அப்போ தான் அந்த ஹீரோ சொல்லுவான், ஏய் ரவுடியாக இருக்கிறது ஈஸிடா, 3ஆம் கிளாஸ் படிக்கிறது கஷ்டம்டா என்ற வசனம் படத்தில் வரும். என்னோட வேதனை என்ன தெரியுமா? ஒரு சினிமா இயக்குனருக்கு 3ஆவது வகுப்பு படிப்பது கஷ்டம் என்பது தெரிகிறது. ஆட்சியாளர்களுக்கு 3ஆவது வகுப்பு படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அரசு தேர்வு வைக்க போது சொல்கிறானே, இவர்களல்லவா கேடு கட்டவர்கள். யோசிக்க வேண்டாம் பண்ணீங்க. அப்போ அதீத ஆசைகளை இந்த சமூகம் உருவாக்கிட்டே இருக்கு. அதீத ஆசைகளை. இவ்வளோ ஆசை ஒரு சமூகத்துக்கு மனுஷனுக்கு ஆகவே ஆகாது. இல்லை எதை பார்த்தாலுமாயா வாங்குவீங்க. இவருக்கு என்ன பிக் பாஸில் இவருக்கு பிரச்சனை எனக்கு புரியல. இப்போ நீ நிஜமாக சொல்கிறேன், அடுத்த வீட்டில் நடக்கிறத எட்டி பார்க்கறதுன்னு ஒன்று இருக்கு பாருங்க, அது ஒரு அசிங்கம் என்பது கூட புரியாமல் தனபால் பிக் பாஸ் பார்ப்பது பிழை என்பதை தனபால் சம்பளிச்ச ஒத்துக்கணுமே தவிர மக்களை குற்றம் சொல்லிலாம் ஒன்றும் பிறவில்லை. நான் என்ன சொல்கிறேன், எதை வேணாலும் தான் ஏன் போடுவான். அதனால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியும். நான் போகிறோம், ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் சாப்பிட, 15 பதார்த்தம் எழுதி வச்சுருக்கிறான்.
100 பதார்த்தம் எழுதி வச்சிருக்கிறான். நீ எப்படி சாப்பிட்ற? 2 இட்லி கொடு, நீ வயிறு சரியில்லைங்கிற. கொஞ்சம் சர்க்கரையில் கொஞ்சம் கம்மியாக போட்டு காப்பியிலங்கிற. என்ன அர்த்தம்? உனக்கு சுகர் இருந்தால் சர்க்கரை கம்மியாக போட்டுக்கணும், சரியாக செரிக்கலைன்னா இட்லி திங்கணும்னு அறிவு இருக்குல்ல. அது மாதிரி தொலைக்காட்சிகளில் எது வந்தாலும் பார்க்கக்கூடாது, எது நமக்கு தேவையோ அதை பார்க்க வேண்டும் என்கிற புரிதலை உருவாக்காத சமூகத்திட்ட இருந்துக்கிட்டு யாரை தினபால் குறை சொல்கிறேன்னு எனக்கு புரியலையே. நடுவர்களே, இன்னொன்று சொல்லிட்டு போயிடுறேன். வீட்டுக்குள்ளே உண்மையாகவே யாரும் நல்லா சொன்னாங்க. அவர் தான் சொன்னார், தாத்தா பாட்டியில் இல்லைன்னு. தாத்தானா கொஞ்சம் நரைச்ச முடி இருக்கணும், கொஞ்சம் வழுக்கத்தலை இருக்கணும், ஒரு வேட்டி கட்டியிருக்கணும், கொஞ்சம் வெள்ளை சட்டை போட்டிருக்கணும். இப்படிலாம் இருந்தாதனடா குழந்தை தாத்தான்னு கூப்பிடும். நீ கிழமைங்கெல்லாம் டிஷர்ட் போட்டுக்கிட்டு, ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு, டை அடிச்சுக்கிட்டு, பல்ல கட்டிக்கிட்டு இருந்தா எனக்கு தெரிஞ்சு வீட்டில் தாத்தனே இல்லை. கொஞ்சம் வயதில் பெரிய அப்பா இருக்காரே தவிர தாத்தன் இல்லாத சமூகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. அப்போ மீண்டும் மீண்டும் சுற்றி சுற்றி வந்து எங்கே தெரியுமா வருது? இந்த சமூகம் என்பதை நான் எப்படி தெரியுமா பார்க்குறேன்? நடுவர்களே, இந்த பாருங்க, இன்னைக்கு உறவுகள் கெட்டு போனதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஒரு புகழ்மிக்க இயக்குனர், பேர் சொல்ல மாட்டேன், அவர் லவ் மேரேஜ் பண்ணவர். அவர் பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணிட்டா. போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் போயிடுது. போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார எஸ்ஐ விசாரிக்கிறாரு. அந்த டைரக்டர் கேமரா முன்னாடி அழுகுறாருங்க. நான் பெத்த பொண்ணுங்க, 20 வருஷம் தோளில் தூக்கி வளர்த்தங்க, இந்த பையன் தப்பான பையங்க, இவன் பின்னாடி போகிறாங்க, நான் என்ன பண்ணுறேன்னு தெரியலையே, நான் தான் அழுகுறான். கேமரா ஷூட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா புகழ்மிக்கும் அழுதாக தான் நம்ம ஊரில் எடுப்பாங்க. நாலு தான் எவனும் எடுக்க மாட்டான், எடுக்கிறான். நடந்த பெரும் அதிர்ச்சி என்ன தெரியுமா? பெத்த அப்பா அழுகும்போது அந்த பொண்ணு கொஞ்சம் கூட கவலைப்படாமல் சிரிச்சுக்கிட்டே கிராஸ் பண்ணுறா கேமராவை. இந்த அரங்கை பார்த்து நான் கேட்குறேன், நீ செஞ்சது சரியாகவே இருக்கட்டும் விடு, ஆனால் தன்னை வளர்த்த அப்பன் அழுகிறாங்கிறத பார்த்த பிறகு கூட ஒரு பெண்ணால் எப்படிரா சிரிக்க முடியுது? எங்கே தெரியுமா சிக்கல் இருக்குது? இதோ என் கையில் ஒரு பேனா இருக்குது, யூஸ் அண்ட் த்ரோ. காப்பி குடிக்கிறோம், பிளேட் யூஸ் அண்ட் த்ரோ, தண்ணி பாட்டிலு யூஸ் அண்ட் த்ரோ. இதான் நீங்கள் கொடுத்த சமூகம். பேனா யூஸ் அண்ட் த்ரோ, பேப்பர் யூஸ் அண்ட் த்ரோ, தட்டு யூஸ் அண்ட் த்ரோ, பாட்டில் யூஸ் அண்ட் த்ரோ என்று சமூகம் உருவாக்கிய விஷயம் அந்த குழந்தையை அப்பாவையும் யூஸ் அண்ட் த்ரோ என்று பார்க்க வைத்து விட்டது என்பதை நீங்கள் தயவு செஞ்சு மறந்துட வேண்டாம். இந்த சமூகத்தில் தான் பிரச்சனை இருக்கிறது. இதை சரி செய்த போது தான் வீடும் சரியானது. விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையாக 6 பேரும் பேசிட்டாங்க. தீர்ப்பு எவ்வளவு சுருக்கமாக சொல்ல முடியுமோ சொன்னால் தான் இந்த நேரத்துக்கு சரியாக இருக்கும். காரணம், எடுத்திருக்கிற சப்ஜெக்ட் அப்படி. பிரச்சனைங்கிறது மனிதனுக்கு எல்லாத்துக்கும் உண்டு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இருளின் முடிவில் தான் ஒளி தொடங்குகிறது, ஒளியின் முடிவில் தான் இருள் தொடங்குகிறது. இது இயற்கை. அதே மாதிரி மகிழ்ச்சியின் முடிவில் தான் பிரச்சனை தொடங்குகிறது, பிரச்சனையில் முடிவில் தான் மகிழ்ச்சி தொடங்குகிறது. பிரச்சனையும் மகிழ்ச்சியும் கலந்தது தான் வாழ்க்கைங்கிறத யாராலையும் மாற்றவே முடியாது. ஒரே வாழ்க்கை தான், ரெண்டும் கலந்து கலந்து வருது. அதில் தனிப்பட்ட பிரச்சனை ஒரு குரூப்புக்கு, இன்னொரு குரூப்புக்கு சமுதாய பிரச்சனை. பிரச்சனை எல்லா பேருக்கும் உண்டு. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் பிறந்தா பிரதம மந்திரியாக பிறக்கணும்யா, நினச்சா வெளிநாடு போகலாம் அப்படின்னு. அவரை விசாரித்தா தெரியும் அவர் என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்காருன்ட்டு. பிரச்சனையை விட்டு வெளியே போகணுமா, எங்கிட்டாவது கிளம்பி போ. குடிநீர் பிரச்சனை தலை விரிச்சு ஆடுது. லண்டன் போ, அமெரிக்கா போ, எதுக்கு? அங்கே போய் ஏதாவது தண்ணி குடிநீர் வாங்கிட்டு வரலாம்னு போகிறேன்ட்டு சொல்லிட்டு போகிறதுங்க. முன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் துணிக்கடை 2-3 கடை தான் இருக்கும். மதுரையிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு துணிக்கடை. அதுக்கு தான் கல்யாணத்தில் எடுக்க போயிட்டு அங்கேயே ஒரு டெய்லர்ட்டை தைக்க கொடுத்துட்டு வருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா துணிக்கடை ஒரு 30 கடை இருக்குது ஒரு வரிசையிலேயே. எடுக்கிறதுக்கு தான் ஆள் இல்லை. அன்றைக்கி ஒரு வீட்டில் 12 புள்ள இருந்துச்சு, 3 கடை தான் இருந்துச்சு. போய் நிம்மதியாக துணி எடுத்துகிட்டு வந்தான். இன்றைக்கி ஒரு வீட்டில் 2 புள்ள தான் இருக்குது, 15 கடை இருக்குது. எதுலேயுமே எடுக்க முடியாமல் இப்படியே வேடிக்கை காத்துட்டே உட்காந்துருக்கேன். என்னடான்னா எல்லாம் விலை அதிகமாக இருக்குது, ரோட்டு ஓரத்தில் இருக்க கடையில் எடுத்துகிட்டு போக முடியான்ட்டு. கடை நிறையா இருக்குது, எல்லாமே அதிகமாகி போச்சு. டிவி ஒரு காலத்தில் தூர்தர்ஷன் மட்டும் இருந்துச்சு, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். வாரத்துக்கு ஒரு நாள் அந்த 10 தமிழ் பாட்டு வெள்ளிக்கிழமை போடுவாங்க, அதுக்காக உட்காந்துருப்போம். இதை உட்காந்து எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும்னு காத்துட்டு இருப்போம் ஒரு பாட்டு கேட்குறதுக்கு.
ஆனால் எத்தனை சேனல்யா, சில பேர் சேனல் மாற்றியே பைத்தியம் முடிச்சிட்டான். ஒரு நிகழ்ச்சியை கூட உருப்படியாக பார்க்கறதில்ல. ஏன்டா 200 சேனல் ஐயா, எதையா பார்ப்பான் ஒரு மனுஷன்? எதுவுமே அதிகமாக 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 நமக்கு அது மேலே ஒரு வெறுப்பாயிருது. ஒரு காலத்தில் வீட்டில் எடுத்த அந்த ஃபேமிலி ஃபோட்டோன்னு பெருசாக மாட்டி வச்சுருப்பான். அப்பாவோட கல்யாண ஃபோட்டோ, அம்மாவோட கல்யாண ஃபோட்டோ, தம்பியோட கல்யாண ஃபோட்டோ, தங்கச்சி ஃபோட்டோ. இன்றைக்கெல்லாம் ஒரு வீட்லேயும் ஃபோட்டோவே இல்லை, எல்லாம் மொபைல்லே சேவ் பண்ணி வச்சுருக்கேன். எடுத்து இந்த கல்யாண ஃபோட்டோ பாரு, உங்கள் அண்ணன் கல்யாணம் அதெல்லாம் எரேஸ் பண்ணியாச்சு. அவருக்கு வயசாகி போச்சு, இனிமேல் அதை தூக்கி தெமந்து என்ன பண்ண போகிற? அண்ணன் கல்யாணம் போட்டோவே மொபைல் இல்லைன்னா அப்போ அப்பா கல்யாணம் போட்டோ அதில் எப்படி இருக்கேன்? எரேஸ் பண்ணிடுறேன் வேணாங்கிறத. வீட்டில் அந்த ஃபோட்டோ மாற்ற கலாச்சாரம் போச்சு ஐயா. அந்த ஃபோட்டோவை பார்த்து பார்த்து எவ்வளோ சந்தோஷப்படுவான். எங்கள் தாத்தாவோட அந்த மீசையும் எங்கள் பாட்டி அப்படி பிடிச்சிட்டு அப்படி உட்காந்துருக்க அந்த கம்பீரம் போச்சே. இன்னைக்கு எல்லாமே அதிகமாகி நம்மளுக்கு அது மேலே ஒரு வெறுப்பே ஆயிடுச்சு. மொபைல் ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கிறேன், செல்ஃபி எடுக்கிறான், என் கூட 200 பேர் எடுக்கிறேன் ஒரு நாளைக்கு. அது என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரில. போகிறப்பே அழிச்சிட்டு போயிடுவேன். சும்மா போய் காமிப்பேன், லியோனியோட எடுத்தோம்டா, போய் இந்த ஆளுடைய எடுத்த போட அப்படின்னு எடுக்க வேணாம்னு தான் நினச்சேன். எல்லாம் எடுத்தாங்க, அதனால் நானே எடுத்தேன் அப்படின்ட்டு படக்குன்னு அழிச்சிட்டேன். இன்னொரு குற்றாலத்தில் குளிச்சுட்டு நான் பாட்டுக்கு டவுசரோடு வர்றேன். ஒரு அம்மா அது எப்படி பாவடையை கட்டி குளிச்சுக்கிட்டு இருந்துட்டு அது ட்ரெஸ்ஸு மாற்ற வர்றப்ப, லியோனி சார் ஒரு செல்ஃபி அப்படின்ட்டு டவுசரு அந்த அம்மா குளிக்கிற ட்ரெஸ்ஸோட ஈரத்தோட 2 பேரையும் வச்சு ஒரு செல்ஃபி அடிச்சிருச்சு. என் நிலைமை என்ன ஆயிருக்கும் யோசனை பண்ணி பாருங்கள். ஃபேஸ்புக்கில் வந்துருச்சு, உடனே எல்லாம் லியோனே குற்றாலம் கலக்குற ஐயா, சீசன் உனக்கு தாண்டா அப்படிங்கிறாங்க. அது செல்ஃபி எடுத்து என் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் ஆக்கி, எதை நியூஸ் ஆக்கணும் எதை நியூஸ் ஆக்கக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு விவஸ்தை இருக்கா? சமுதாயத்தில் ஒருவர் தீர்மானிக்கும் விஷயந்தான் வீட்டுக்குள்ளே இன்னைக்கு வந்து சேருது. எதை வச்சு சொல்கிறேன்? நான் இன்னைக்கு படித்து வாத்தியாராக இருக்கேன் அப்படின்னு சொன்னால், அன்று இலவச கல்வி தர வேண்டும் என்று சொன்ன பெருந்தலைவர் காமராஜர் அவர் வந்து அந்த கல்வி திட்டத்தை கொண்டு வரலன்னா லியோனி திண்டுக்கல் ஐஸ் ஃப்ரூட் விற்றுக்கிட்டு இருப்பேனே ஒழிய ஒரு ஆசிரியராக நான் வந்திருக்க மாட்டேன். அந்த சமுதாய மாற்றத்திற்கு ஒரு தலைவர் காரணமாக இருந்தார் பாருங்க. நாம் பேசுகிறத ராத்திரி 12 மணிக்கு ஒரு 10,000 பேர் உட்கார்ந்து ஒரு கோயில், இந்து கோயிலில் கேட்டு கைதட்டி ரசிக்கிறார்கள் என்று சொன்னால், 94 வயது வரை சுயமரியாதையும் பகுத்தறிவையும் பிரச்சாரம் செய்த தந்தை பெரியார் என்ற சமுதாய சிற்பி இல்லாட்டி லியோனி பேச்சு இந்த சமுதாயத்தில் கேட்டிருக்குமா? கலப்பு திருமணத்தை சட்டமாக்கிய பேரறிஞர் அண்ணாவினுடைய துணிச்சல் இல்லாட்டி இன்னைக்கு கலப்பு திருமணத்துக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்குமா? இருமொழி கொள்கையை அமுல்படுத்த வேண்டும் என்று ஜவஹர்லால் நேருவிடம் போராடி இன்னைக்கு இருமொழி கொள்கையை இன்று வரை காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த திராவிட இயக்கங்கள் இல்லாட்டி இன்னைக்கு தமிழ் மொழியை என்னைக்கோ சிதைச்சிருப்பாங்க. இடஒதுக்கீடு என்ற ஒன்று இல்லாமல் இருந்திருந்தால் ரோட்டில் அமர்ந்து செருப்பு தைக்கும் தொழிலாளியின் மகன் சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜாக, ஹைகோர்ட்டு ஜட்ஜாக மாறியிருக்கான்னா யார் செய்த சீர்திருத்தம்? இடஒதுக்கீட்டை கொண்டு வந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த அந்த திட்டம் இல்லையா? பொய் குற்றச்சாட்டு சாட்டப்பட்டு கலைஞரை ராத்திரி 12 மணிக்கு கைலி பனியனோட அரெஸ்ட் பண்ணி அசோக் குமாருங்கிற நீதிபதிக்கு முன்னாடி கொண்டு போகிறாங்க. ராத்திரி 12 மணிக்கு அவர் பனியன் கைலியோடு வந்து நீதிபதி வீட்டு வாசலில் நிற்கிறாரு. அசோக் குமாருங்கிற நீதிபதி வெளியில் வந்து அப்படியே பார்த்துட்டு 2 கையெடுத்து அப்படியே கும்பிட்டு, போலீஸ்காரங்க கூட்டிகிட்டு வந்த போலீஸ்காரங்க நீதிபதி குற்றம் சாட்டப்பட்டவரை பார்த்து கும்பிடக்கூடாதுன்னு இருக்காங்க. நான் கும்பிடுவேண்டா, என் உரிமையை யாரும் தடுக்க முடியாது. திருநெல்வேலியில் ஒரு தாழ்த்தப்பட்ட குடும்பத்தில் பிறந்த இந்த அசோக் குமார் ஹைகோர்ட்டு ஜட்ஜாக இருக்கிற அதுக்கு காரணமான மனுஷனே இவர் தாண்டா, அதனால் அவரை நான் கையெடுத்து கும்பிடுவேண்டான்ட்டு கையெடுத்து கும்பிட்டார் பாருங்க. இந்த காட்சி நடந்து இந்த சமுதாயத்தில் தானே. சமுதாயத்தை பற்றி சிந்தித்த தலைவர்கள், அந்த சமுதாயத்தில் நடக்கின்ற மாற்றங்கள் தான் நாட்டில் நடக்கக்கூடிய நல்லவைக்கு காரணம். வீட்டில் நடக்கும் பிரச்சனைகள், மாற்றங்கள் அதை எளிதாக தீர்த்து விடலாம்.
ஆனால் சமுதாயத்தில் நடக்கும் நல்ல மாற்றங்களால் தான் இந்த நாட்டில் நல்லவை நடக்கும். சமுதாயம் பிரச்சனைக்குரிய சமுதாயமாக இருந்தால் நாட்டிலும் பிரச்சனையாக இருக்கும் என்று சொல்லி, பிரச்சனைகளுக்கு பெரிதும் காரணம் வீட்டில் நடக்கும் மாற்றமல்ல, சமுதாயத்தில் நடக்கும் மாற்றங்கள் தான். இந்த நாட்டில் நடக்கும் பிரச்சனைகளை உருவாக்குவதும் அவைதான், தீர்ப்பதும் அவைதான் என்று சொல்லி, இந்த விடுமுறை திருநாளில் எங்களை வியக்க வைத்த கலைஞர் தொலைக்காட்சியின் ரசிக பெருமக்களை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.